வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் டு RU 360. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தேரடிக்குள்ளே உள்ள பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு ஹோட்டலில் தான் இருக்கும். இந்த ஹோட்டலோட ஜாரோஸ் ரேட்டிங் என்னன்னா 4.5 கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன இருக்குன்னா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு? ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மந்த் ஆகுது. நல்லா போயிட்டுருக்கு. மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸோட டைமிங் என்ன ப்ரோ? ப்ரோ பார்த்தீங்கன்னா 5 to 10 11 o'clock. இப்போ இடையில கொரோனா பீரியட்ஸில் வந்து 10 o'clock 9:30 டைமிங் பொறுத்து கவர்மெண்ட்டோட அலாட்மெண்ட் பண்ணி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் என்ன ப்ரோ? டிஷ் சாப்பிட நிறைய பேர் வராங்க அப்படின்னா எந்த டிஷ் ப்ரோ? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, இடியப்ப பிரியாணி, அப்புறம் நம்மளோட இது வந்து மெயின் பார்த்திங்கன்னா சிக்கன் கொத்து இட்லி, சிக்கன் தோசை, மட்டன். அதே மாதிரி மட்டன்லேயே எல்லாமே மட்டன் தம் பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா எல்லாமே இருக்குது. எல்லாருமே ஆதரவு வந்து இந்த தம் பரோட்டாவும் பிரியாணி நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குது. இடியப்ப பிரியாணிக்கு நல்ல ஒரு வியூவர்ஸ் நிறையா இருக்காங்க. தம் பரோட்டாவுக்கு எப்போ யார் வந்தாலும் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து தம் பரோட்டா எது பெஸ்ட்டு சொன்னாலும் அதோட ஒரு தம் பரோட்டா ஆட் பண்ணி தான் போகிறாங்க. வரவங்க எல்லாருமே டேஸ்ட் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வர கஸ்டமர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு ஓகே, ஒரு இதுவும் இந்த டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஊரில் இல்லாது, நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா இதாக இருக்குது அப்படின்னா ஆதரவு ஒரு எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னா சிக்கன் தம் பரோட்டா, சிக்கன் கொத்து இட்லி, இடியப்பம் பிரியாணி, சிக்கன் தோசை, இதுமாரி 4 வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். 4 வெரைட்டியும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏதோ சிக்கன் கொத்து இட்லின்னு சொன்னாங்க. ஆனால் கொத்து பரோட்டா தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆனால் கொத்து பரோட்டாவோட இது நல்லாயிருக்கு. இதில் கொத்து பரோட்டா மாதிரியே சிக்கன் போட்டிருக்காங்க, முட்டை போட்டிருக்காங்க, அப்புறம் அந்த மசாலாலாம் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் கொத்து பரோட்டாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இடியாப்பம் பிரியாணி எப்படி? இடியப்பம் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. இந்த பிரியாணினா சிக்கன் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெசிபியில் இல்லைன்னா ஒரு டேஸ்ட் இருக்குது, தனியான ஒரு டேஸ்ட் இருக்குது. அது எப்படி சொல்கிறது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இது சிக்கன் பிரியாணியா இல்லை இடியாப்பம் பிரியாணினா எனக்கே டவுட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இடியாப்பம் பிரியாணினே கேள்விப்படுறேன்.
முடியாது, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது. வேறு லெவலு தம் பரோட்டா. இது மாதிரி தம் பரோட்டா நான் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு லேயர் பரோட்டா, ஒரு லேயர் சிக்கன், ஒரு லேயர் முட்டை, திரும்ப கீழே பரோட்டா, மேலே கீழே சேர்வா, அடிச்சிக்க முடியாது, வேறு லெவல். இப்போ எனக்கு சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா சிக்கன் தம் பரோட்டா. சிக்கன் தம் பரோட்டா வந்து 120 rupees தான். வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இந்த விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்னோட ஃபேவரட்டான டிஷ் வந்து இதில் வந்து சிக்கன் தம் பரோட்டா. உங்களுக்கு எந்த டிஷ்ஷு பிடிக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, லோவஸ்ட்டு ப்ரைஸில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஆரூர் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பை பை பை.